வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்லயே இருக்கிற தென்னை மரத்துல இருந்து விழுந்த தேங்காய வச்சு எப்படி எண்ணெய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம், வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்றோங்கிற ஒரு வீடியோ தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்டா எப்பயுமே கடையில வாங்குற பொருள் ஒரு சில பொருள்லாம் நம்மளாலே செய்ய முடியும்பா அப்படின்னு நினைக்கிற திங்ஸ்லாம் நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீட்டுக்கு யூஸுக்குன்னு தான் வைக்கிறது தான் பழக்கம் நம்ம வீட்ல எப்பயுமே. அதுல முதல் விஷயமே கடையில வாங்கவே மாட்டோம். வீட்லயே தான் ப்ரிப்பேர் பண்ணி செய்வோன்ற ஒரு விஷயம்னா, இந்த தேங்காய் எண்ணெய தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே எப்பயுமே இந்த தேங்காய் எண்ணெய தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சமையலுக்கும் சரி, தலைக்கு தேய்க்கிறதுனாலும் சரி. எப்பயாவது இந்த தேங்காய் எண்ணெய் தீர்ந்துட்டால் மட்டும் தான் கடையில போய் தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் மட்டும் வாங்குவோம். மேக்ஸிமம் வீட்லயே இந்த அரைச்ச எண்ணெய தான் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த டைம் 1 வருஷமா சேர்த்து வச்ச தேங்காய்ல ஒரு 100 காய் கிட்ட வந்துச்சு. ஒரு 100 காய்க்கு ஒரு கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும். இப்ப எண்ணெய் ஆடுற மில்லுல நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, ஒரு 5 கிலோ தேங்காய் இருந்துச்சுனாலே ஆடி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அது மாதிரி இந்த டைம் ஒரு 85 காய் கிட்ட நல்லா உருப்படி தேறுச்சு நம்ம வீட்ல. ஒரு வருஷமா சேர்த்து வச்ச காயின்னு சொன்னேன்ல, கொஞ்சம் கடைசியில எல்லாம் இந்த தென்னை மரத்தை கழிச்சதுல கொஞ்சம் நிறையவே கிடைச்சிருந்துச்சு. அப்பப்ப விழுற தேங்காயும் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் எல்லாமே ஒரு ட்ரம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி உரிச்ச காயா இல்லாம முழு காயா இருக்கும்ல தேங்காய், அந்த மாதிரி காயை தான் ட்ரம்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். அப்பதான் நம்மளுக்கு கெட்டு போகாம உரிக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் தேங்காய் எல்லாமே. இதெல்லாம் ஒரே நாளெல்லாம் இந்த தேங்காய் எல்லாம் உரிக்கல. டெய்லி ஒரு 10 காய், 15 காய், 20 காய் இந்த மாதிரி உரிச்சு உரிச்சு ஒரு 10 நாளைக்கு மேல இந்த 100 காயை மட்டுமே உரிச்சிருப்போம். நானும் அப்பாவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு உரிச்சு இந்த அளவுக்கு ஒரு 2 மூட்டை அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு. உலகத்திலேயே சின்ன தேங்காய்னா இந்த காய் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இந்த காய் ஒண்ணு இருக்காது, தூக்கி போடுன்னு அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் இதுக்குள்ள என்னதான் இருக்கு, ஒரு பருப்பு இருந்தாலும் இந்த தேங்காய் எண்ணெய்ல நான் போட்டு ஆடதான் செய்வேன்னு சொல்லி அதை உரிச்சு உடைச்சுலாம் பார்த்தேன். கடைசியில ஒண்ணுமே இல்லை. நான் ஏமாந்து போனதுதான் மிச்சமா இருக்குது. ஒரு சில காயில எல்லாம் இப்ப இந்த சின்ன காய் உடைச்ச மாதிரி ஒண்ணுமே இல்லாம புழுதியா போற மாதிரி இருந்தது. ஏன்னா நாள் ஆயிடுச்சுல, ஒரு வருஷம் கைட்ட ஆயிடுச்சுன்றதுனால ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அழுகி போன மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. நிறைய ஒரு ஒரு 10 காய்க்கு மேலே அழுகி போற மாதிரி எல்லாம் இருந்தது. ஒரு சில காயில எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னடா இது, உரிச்ச தெண்டவா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம கிடைக்காம போயிட்டுதான் இருந்தது. என்னதான் ஒரு சில காயெல்லாம் இந்த மாதிரி வீணா போயிருந்தாலும், ஒரு சில காயெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த பருப்பு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ்ஷா எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு. மேக்ஸிமம் உங்ககிட்ட தேங்காய் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி காய வச்சு தேங்காய் ஆடணும் அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வருஷக்கணக்கா நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இப்ப சமையலுக்குமே யூஸ் பண்றோம் அப்படின்னாலே இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் அப்படின்னா அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்க தேங்காயிலே 2 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒரு தேங்காய் ஃப்ரெஷ்ஷா, அதாவது இளந்தேங்காய் மாதிரி இருக்கும். இன்னொரு தேங்காய் இந்த மாதிரி கொப்பரை தேங்காயா இருக்கிறது ஃபுல்லாவே ஒரு பக்கெட்ல தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 2ல இருந்து 3 நாள் மட்டும் காஞ்சாலே போதும். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா எண்ணெய் கிடைச்சிடும். அதுல இருந்து ஆடிடலாம் நம்ம டைரக்டா போய். ஆனா கொஞ்சம் இன்னொரு பக்கெட்ல வச்சிருக்கல, அந்த தேங்காய் ஒரு 4-5 நாள் நம்மளுக்கு காய வைக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம மில்லுல கொடுத்து ஆட்டுற மாதிரி வரும். அதுவுமே இப்ப மாடியில போய் காய வைக்க போறேன். இந்த ஓடுல இருந்து அந்த தேங்காயெல்லாம் பிரிச்சு எடுக்கணும். அது ஒரு பெரிய வேலையா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப கையோட இந்த தேங்காயெல்லாம் உடைச்சு முடிச்சதும் இந்த கொட்டாங்குச்சி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு மூட்டையில கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம இந்த சைட்ல ரொம்பவும் அடிக்கடி நம்ம நடந்து போயிட்டே வருவோமா, கையில கால்ல குத்திடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா இந்த ஆறாக்குட்டி வேற சுத்தி சுத்தி விளையாடிட்டே இருப்பான். அவனுக்கு பயந்துகிட்டே எல்லாத்தையுமே உடனே உடனே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எப்பயுமே. இப்ப மாடிக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு பக்கெட் ஃபுல்லா நம்மளுக்கு கொப்பரை தேங்காய ஓடு இல்லாம கிடைச்சிருச்சு. அதை அரியறதுக்கு மட்டும்தான் வைக்கணும் நம்ம. இப்ப இன்னொரு தேங்காய் ஃபுல்லா ஓடோட இருக்கா, அது எல்லாமே சூரியன்ல போட்டு நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா, இப்ப காலையில காய வச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம்ல எல்லாம் அதை எடுத்து நம்ம அரிஞ்சு காய வச்சுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வெயில்ல காய வைக்கிறதுக்காக தான் மாடிக்கு வந்திருக்கேன். இப்ப ஒரு பெரிய தட்டுல இப்ப தேங்காய் வடிக்க வச்சுட்டு இருக்கேன்ல, அது பக்கத்துலயே ஒரு தூக்கு இருக்குல்ல, அதுல இன்னும் ஒரு 1/4 தேங்காய் எண்ணெய் இருக்கு. அதாவது போன வருஷம் அரைச்ச எண்ணெய். அது இந்த வருஷம் வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்ப இந்த வெயில்ல நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் தேங்காய் எண்ணெய். காலையிலேயே நல்ல வேலையா இருந்தது. நல்லா பெண்டு நிமிர வேலையா இருந்தது. காலையிலேயே உடைக்கிறது, காய வைக்கிறதுன்னு இதே மாதிரி போச்சு. அதனால நம்ம காலையில சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலதான் இந்த தேங்காய் அரியறதுக்கு வந்தேன். கை நசுக்கிக்காதாரா? எல்லாத்தையும் இன்னைக்கே கத்துக்குவியா நீனு?
நாங்கெல்லாம் வேலை செய்யறத பார்த்ததும் இந்த ஆராக்குட்டிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு அவனுக்கும் பரபரன்னு வந்துட்டுதோ என்னவோ தெரியல. நான் இந்த தேங்காயை உடைக்கிறேன், எனக்கு கொடுங்க, நான் பண்றேன்னு எல்லாத்துக்கும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் தேங்காயெல்லாம் சுத்தி வச்சு உடைக்கிறத பார்த்துட்டு இருந்தான். அதனால அதை கூட நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இதோட ஹைலைட் என்னன்னா, அம்மிக்குழவி எடுத்து நான் உடைக்கிறேன், எனக்கு கொடு, நான் உடைக்கிறேன் அப்படின்னு இருந்தான். எங்க கையில கால்ல போட்டு போனோன்னு எங்களுக்கு எல்லாம் பயமாயிட்டுது. அதனால வந்து அப்பாவை பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டோம் அப்பாட்ட. அதனால ஃபுல்லா அந்த ப்ராசஸ் பண்ற வரைக்கும் அவன் வந்து தலையை காட்டவே இல்லை. இப்ப இந்த தேங்காய் அரியறது தானேன்னு சொல்லிட்டு அவனை இங்க விட்டுட்டோம். இதுவுமே நாங்க தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தோம். அவன் வந்து என்னமோ சத்தம் கேக்குது, நம்மள விட்டுட்டு என்னமோ பண்றாங்களே வந்து எட்டி பார்த்தா இங்கே வந்து டேரா போட்டு உட்காந்துட்டான். நாங்கெல்லாம் ஒண்ணு ஒரு வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆராக்குட்டிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்ல, அதனால உடைச்சு வச்சிருக்க தேங்காய 2ஆ பொளந்து அறியறவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான் அவன். வளையால் தான் இது. அம்மா இன்னும் கொஞ்சம் தேங்காய் எடுத்து விட்டா. நம்ம கிட்ட வீணான தேங்காய் எல்லாம் போக ஒரு 80-85 காய் கிட்ட நம்மளுக்கு வந்திருந்தது. அது எல்லாமே ஒரே ஆள்லாம் அறியணும்னா எங்களாலாம் கண்டிப்பா முடியவே முடியாது. அதனால அம்மா வந்து கொஞ்சம் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. மீதி பாதி தான் நான் அரிஞ்சிட்டு இருந்தேன். இந்த தேங்காய் எல்லாம் அறியும் போது கூட இந்த ஆராக்குட்டி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணனா, நான் அரிஞ்சு கொடுக்குற தேங்காய் எல்லாத்தையுமே ஒண்ணா வாங்கிட்டு போய் பக்கெட்ல போட்டு சேர்க்கறது தான் அவனோட வேலையாவே இருந்துச்சு. அவனுக்கு ரொம்பவே போர் அடிச்சதுன்னு நினைக்கிறேன். வா நடுவுல எல்லாம் அம்மா வா விளையாடல வான்னு கூப்பிட்டுட்டே வேற இருந்துட்டு இருந்தான். அம்மா அது மாதிரி பண்ணுமா? எப்படி பண்ணும்? ஹலோ, ஹை ஃபை. ஹாய் ஃபை. ஹாய் ஃபை. ஹலோ ஹலோ. அவன் கூட ஃபுல்லா கொஞ்ச நேரம் ஃபுல்லா விளையாடிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு 4 நாள் கழிச்சு எடுத்த வீடியோ. தேங்காயெல்லாம் நம்ம வெயில நல்லா காய வச்சு எண்ணெய் சேர்க்கிற மிஷின் இருக்குல்ல, அதுல போட்டு ஆடி லாஸ்ட் பேட்ச் எடுக்கும் போதுதான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு முன்னாடிலாம் வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லா அந்த மிஷின் நல்லா சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல அந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, அது வழியா எண்ணெய் கசிஞ்சு கசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பேஸ்கெட்ல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரிதான் அந்த எண்ணெய் ஆடுற ப்ராசஸாவே இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. உங்க வீட்லயும் இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆடுறீங்களா, என்ன பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசியா வந்து நம்ம எண்ணெயெல்லாம் எடுத்தது போக புண்ணாக்கு மட்டும் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது ஃபுல்லா ஒரு டிராப் எண்ணெய் கூட இல்லாம அளவுக்கு வந்திருக்கு. நம்ம வீட்டு தேவைக்காக தான் இந்த எண்ணெயெல்லாம் ஆடுறது. அதனால நம்மளுக்கு இந்த புண்ணாக்குலாம் நம்மளுக்கு தேவையப்படாதுன்னுட்டு இந்த புண்ணாக்கு எல்லாத்தையுமே அந்த கடையிலேயே கொடுத்துட்டோம். அதுக்கு பதில் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணிப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, 5 கிலோ தேங்காய் இருந்தாலே, அதாவது எங்க ஏரியால 5 கிலோ தேங்காய் இருந்தாலே எண்ணெய் ஆடி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. நம்ம வீட்டுல வந்து ஒரு 85 காய் கிட்ட இருந்ததுன்னு சொன்னால, அது எல்லாமே அரிஞ்சு காய வச்சது போக ஒரு 8 கிலோ இருந்தது நம்மளுக்கு. அதுல இருந்து எண்ணெய் ஆடினதுல ஒரு 4 கிலோ அளவுக்கு, சாரி 4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்திருந்தது நம்ம வீட்டுக்கு தேவைக்குன்னு. அங்கேயே வந்து ஒரு வெயிங் மிஷின் இருந்தது, இந்த மூட்டையெல்லாம் வெயிட் போடுறது மிஷின். அதுல இந்த ஆராக்குட்டியும் நிக்க வச்சு நாங்க வந்து வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக செக் பண்ணிக்கிட்டோம். அங்கேயே சும்மா அப்ராக்சிமேட்டா பாக்குறதுக்காக செக் பண்ணிட்டோம். கரெக்டா ஒரு 11 கிலோ கிட்ட இருந்தாவன். நாங்க வந்து 8 கிலோ தேங்காய்க்கு 1 கிலோ வெல்லம் மாதிரி போட்டு ஆடணும். இந்த மாதிரி தனியாவும் போட்டு ஆடலாமா, இல்ல வெல்லம் கம்பல்சரி போட்டா மட்டும்தான் ஆட முடியுமா, எதுக்காக வெல்லம் போடுறாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த எண்ணெய் ஆடினதுக்கு அப்புறம் எண்ணெயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலங்கலா இருக்கும்ல, அதெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் சூரியன்ல வந்து காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்க செடிமெண்ட்ஸ் எல்லாமே அடியில தங்கிடும்ல. அதனால ஒரு வாரம் வந்து எண்ணெயை வந்து வெயிலே காய வச்சிருந்தோம். இந்த எண்ணெயை காய வச்சுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு 1 வருஷம் ஆனாலும் எண்ணெய் கெடாம, எண்ணெய் கசிறு அடிக்காம நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். முகம் தெரியுது எண்ணெயில. எண்ணெய் எங்க இருக்கு? மூடியா? அது தூக்கு மூடிடா. என்ன ஆரா, என்ன என்னது?
தேங்காய் எண்ணெய் என்ன எண்ணெய் எங்க வைக்கணும்? தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெய் அப்படி தேய்ச்சிக்கணுமா தலையில? உக்காரணுமா? வாசனை அடிக்குதா? போதும், நட்டுட்டு பார்க்காத. நம்ம வீட்லயே காய்ச்ச தேங்காயை வச்சு உடைச்சு உரிச்சு காய வச்சு எண்ணெய் ஆக்கி வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் இந்த ப்ராசஸ் எப்பயுமே நாங்க இப்படிதான் பண்ணுவோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு கண்டிப்பா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் அப்பதான் அகைன் நம்ம மீட் பண்ண முடியும்.